படுக்கையில அலி ரலியல்லாஹு அவங்கள படுக்க வச்சு அவங்களுடைய போர்வையை போத்தி விட்டுறாங்க. வெளியிருந்து பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க என்பதாக தெரியும். ஆனா உள்ளாக்க அலி ரலியல்லாஹு அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. இப்ப காஃபிர்கள் எல்லாமே வீடை முற்றுகையிட்டாங்க, வெளியே நிற்கிறாங்க. நபி அவர்களுடைய பழக்கம் எப்போதுமே தஹஜ்ஜுடைய நேரத்தில் எந்திரிச்சு பள்ளிவாசல்ல போய் கஅபால போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகுவாங்க. அதே மாதிரி இன்னைக்கும் தொழுகிறதுக்காக வேண்டி வருவாங்க. அந்த நேரத்தில் நம்முடைய பலியை தீர்த்துக்கலாம் என்பதாக காஃபிர்கள் எல்லாம் இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அலி ரலியல்லாஹு அவங்கள்ட்ட சொல்றாங்க, அலியே நீங்க இந்த இடத்துல இருங்க, இந்த மக்களுக்கெல்லாம் என்னிடத்துல அமானத்தை ஒப்படைச்சிருக்காங்க, அவங்களுடைய பொருட்கள் என்னிடத்துல இருக்கு, நீங்க நாளைக்கு எந்திரிச்சு அவங்கவுங்க பொருளை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க மதீனாவுக்கு வாங்க என்பதாக சொன்னாங்க. அலி ரலியல்லாஹு அவங்கள்ட்ட பின்னாடி கேட்கப்படுது, அந்த நேரத்துல நபி அவர்களுடைய இடத்துல படுக்கிறீங்க, சுத்தியிலும் காஃபிர்களா இருக்கிறாங்க, இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையா? ஏன்னா அந்த மக்கள் கோபத்தில் வந்து நபின்னு சொல்லி உங்களை தாக்க ஆரம்பிச்சாங்கன்னா உங்களுடைய உயிர் போயிருமே, அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி தைரியமாக இருந்தீங்க என்பதாக கேட்டப்ப அவங்க சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை தான் எனக்கு தைரியம் கொடுத்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் நாளைக்கு எந்திரிப்பீங்க, நீங்கள் அமானிதத்தை கொடுங்க, மதீனாவுக்கு வாங்க. இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, நாளைக்கு நான் ஹயாத்தா இருப்பேன், அமானிதத்தை ஒப்படைப்பேன், மதீனாவுக்கு போவேன் என்பதாக நபி அவர்களுடைய வார்த்தையிலிருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டுமல்ல, என்னுடைய வாழ்க்கையிலேயே நிம்மதியாக நான் தூங்கினேன் அப்படின்னு சொன்னால் அன்றையுடைய நாள் தான். இன்றையோட நாள் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய உயிர் நடுவில் இருக்குது, சுற்றிலும் அவங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பற்ற நிலை ஒன்று இருக்கும் பொழுதும் நிம்மதியாக தூங்குனாங்க. காரணம் என்னவென்று சொன்னால் நபி அவர்களுடைய வார்த்தை நீங்கள் உயிரோடு இருப்பீங்க என்பதாக. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அலி ரலியல்லாஹு அவங்கள்ட்ட சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு புறப்படும் பொழுது யாசீன் சூராலிருந்து ஒரு ஆயத்தை ஓதி, வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தம் வ மின் கல்ஃபிஹிம் சத்தன் ஃபஅக்ஷைனாஹும் ஃபஹும் லா யுப்சிரூன். அவர்களுக்கு முன்னாடியும் நாம திரைய போட்டோம், அவர்களுக்கு பின்னாடி நாம திரைய போட்டோம், அவர்களை நாம மூடி விட்டோம், அவங்க பார்க்க மாட்டாங்க என்ற வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதிட்டு கையில இருந்து ஒரு மண்புடியை தூக்கி போட்டுவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நடந்து போறாங்க. சுத்தியிலும் காஃபிர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு மத்தியில தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போறாங்க. ஆனா எந்த காஃபிர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்கல. நபி அவர்கள் இங்கிருந்து போறாங்க. போனதுக்கு பிறகு ஒரு மனிதர் வராரு, வந்து அந்த காஃபிர்களை பார்த்து கேட்கிறாரு, எதுக்காக வேண்டி நீங்க இங்க காத்து இருக்கீங்க? அப்ப அந்த காஃபிர்கள் சொல்றாங்க, முகமது நபி உள்ளாக இருக்கிறாரு, தஹஜ்ஜுக்காக வேண்டி வெளியே வருவாரு, அவரை கொல்றதுக்காக வேண்டி நாங்க காத்திருக்கோம். அந்த மனிதர் சொன்னாரு, இப்பதான் உங்க